LKS Gold House in 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் flat 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். RBI என்ன சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே வந்து 2-3 பேங்க் அக்கௌண்ட்டாவது கண்டிப்பான முறையில் வச்சிருப்போம். அது என்னன்னா, ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அப்புறம் வேலைக்கு போகிற இடத்துல ஜீரோ பேலன்ஸ், அதாவது சேலரி அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு தனியாக ஒன்று வச்சிருப்போம். இந்த மாதிரி எல்லாருமே 2க்கும் மேற்பட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் கண்டிப்பான முறையில் வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த 2க்கும் மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் குறிப்பிட்ட சில அக்கௌண்ட்டை வந்து RBI வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து திடீர்னு க்ளோஸ் பண்ண போகிறாங்க. என்னென்ன மாதிரியான அக்கௌண்ட் அப்படின்னா, இன்ஆக்டிவ் அக்கௌண்ட், டார்மண்ட் அக்கௌண்ட், அப்புறம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு பணமும் போட்டிருக்க மாட்டோம், எடுத்துருக்க மாட்டோம், எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே எந்த இருக்காது, ஆக்டிவ் இல்லாத அக்கௌண்ட் தான் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டார்மண்ட் அக்கௌண்ட்னா 2 வருஷத்துக்கு அதில் எந்த ஒரு டிரான்சாக்ஷன், எந்த ஒரு ஆக்டிவுமே நடந்திருக்காது, அது வந்து டார்மண்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். அதான் டார்மண்ட் அக்கௌண்ட் சொல்கிறோம். அப்புறம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், அதாவது ஜீரோ பேலன்ஸில் அந்த அக்கௌண்ட்டை வந்து வச்சிருக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ சேலரி அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ்லேயே வச்சுக்கலாம், சேலரி அதில் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அப்போ ஆஃபீஸில் எனக்குன்னு சொல்லி சேலரிக்காக சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் க்ளோஸ் ஆயிருமா அப்படின்னா, அதாவது சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜீரோ பேலன்ஸில் வச்சுக்கலாம். ஆனால் அதில் மாதம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதில் பிரச்சனையே இல்லை. எந்த மாதிரி அக்கௌண்ட்னா, எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கலை, இன்ஆக்டிவ் டார்மெண்ட்லேயே இருக்குது, ஜீரோ பேலன்ஸ்லேயே வச்சிருக்கீங்க, எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கலை அப்படின்னா அந்த மாதிரி அக்கௌண்ட்டாக தான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. எதுக்காக க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த சைபர் கிரைம் மோசடி நபர்களாக இருக்காங்களா, அவங்கெல்லாம் மோசடி பண்ண அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி ஆக்டிவ்லேயே இல்லாத அன்யூஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுறாங்க. அதை தடுக்கிறதுக்காகவும் எல்லாரும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆக்டிவ் ஸ்டேஜில் ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் RBI இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை பண்ணியிருக்காங்க. சரி, என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் நான் ஒரு 2 வருஷமாக தான் யூஸ் பண்ணல, அதில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, அதை நான் திருப்பி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அப்போ க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னா, அதை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பேங்க்கில் போய், சம்மந்தப்பட்ட பேங்க்கில் போய் உங்கள் KYCக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து KYC அப்டேட் பண்ணி மினிமம் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து திருப்பி வந்து ஆக்டிவ் ஆயிரும். RBI இப்படி பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அன்யூஸ்டு அக்கௌண்ட்டில், அதாவது யூஸ் பண்ணாத ஆக்டிவ்ல இல்லாத அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62,000 கோடி அமௌண்ட் இருக்குது. அதாவது நம்மளே பார்த்துருப்போம், ஒரு 100 ரூபா 50 ரூபான்னு இருக்கும், அந்த அக்கௌண்ட்டை கண்டுக்காமல் விட்டுருப்போம். அந்த மாதிரி அன்கிளைம்டு மணி பார்த்தீங்கன்னா 62,000 கோடி இருக்குது. அந்த அமௌண்ட்டை அப்படியே வந்து டெபாசிட்டர் எஜுகேஷன் ஃபண்டுக்கு வந்து RBI அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. அப்போ அந்த அக்கௌண்ட்டில் நம்ம எடுக்க முடியாதா? இப்போ நான் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன், அந்த அக்கௌண்ட்டில் ஒரு 500 ரூபா இருக்குது, 1000 ரூபா இருக்குது, அதை எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன், எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் துரதிஷ்டமாக இறந்துருப்பாங்க, அவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 500 ரூபா 1000 ரூபா வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா எடுக்க முடியாது அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி RBI சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்லையோ இல்லை அந்த பேங்க்கோட பிரான்ச் ஏதோ ஒரு பிரான்ச்லேயே போய் அந்த நாமினிக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து, இல்லை அந்த KYCக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் நான் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சேன், எவ்வளோ பணம் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல, இல்லை எங்கள் வீட்டில் இறந்து போனவங்க எந்த பேங்க்குள்ள பணம் வச்சிருக்காங்க, எவ்வளோ பணம் போட்டிருக்காங்கன்னே தெரியல, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கும் RBI ஒரு வசதி ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது உட்கம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலில் போய் நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ், இல்லை இறந்தவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அவங்க எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சிருக்காங்க, எவ்வளோ பணம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதிலே தேடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி RBI ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் RBI வந்து 2026 ஒரு விஷயத்தை கட்டாயமாக்கியிருக்காங்க. என்னன்னா, இனி 12 மாதத்துக்கு ஒரு தடவை பேங்க் அக்கௌண்ட்டோட KYCயை வந்து கட்டாயமாக அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணலன்னா அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்களாம். ஆனால் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணணும், இல்லாட்டி KYC அப்டேட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை விட இன்னொரு ஷாக்கான விஷயம் என்னன்னா, இப்போ நான் சொல்ல போகிற சில டிரான்சாக்ஷன்லாம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து நோட்டீஸ் வரும், உங்களுக்கும் டேக்ஸ் மேலே டேக்ஸ் போடுவாங்க. அது என்னென்ன டிரான்சாக்ஷன், எவ்வளோ உங்களுக்கு டேக்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கேஷ் டெபாசிட் பண்ணாலும், அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் டெபாசிட் மூலமாக ஒரு டிரான்சாக்ஷன்லையோ இல்லை ஒரு நாளைக்கோ 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ரிசீவ் பண்ணால் ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி வருஷத்துக்கு கரண்ட் அக்கௌண்ட்டில் 50 லட்ச ரூபா இல்லை அதுக்கு மேலே டெபாசிட் பண்ணால் பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு நிறையா போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் கேஷ் டெபாசிட் மூலமாக ஒரு டிரான்சாக்ஷனோ இல்லை ஒரு நாளைக்கோ 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ரிசீவ் பண்ணால் கண்டிப்பாக ப்ரூஃப் வேணும். அதே மாதிரி வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா இல்லை அதுக்கு மேலே வந்து டெபாசிட் பண்ணால் கண்டிப்பான முறையில் பேங்க் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க. இதுவே கிரெடிட் கார்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி கிரெடிட் கார்டு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன்லையோ இல்லை ஒரு நாளைக்கோ 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பில் பே பண்ணால் கண்டிப்பான முறையில் ப்ரூஃப் வேணும். அதே மாதிரி வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா இல்லை அதுக்கு மேலே வந்து பில் பே பண்ணால் பேங்க் வந்து IT டிபார்ட்மெண்ட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டு பேமெண்ட் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே பில் வருது அப்படின்னா அதை வந்து கேஷாக பே பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நமக்கு நோட்டீஸ் வந்துடும். இப்போ ரியல் எஸ்டேட்டில் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கேஷாக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ITலேருந்து நோட்டீஸ் வந்துடும். அப்புறம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, வீடோ இல்லை லேண்டோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லை விற்கிறோம் அப்படின்னா அது 30 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தாலோ, அதே மாதிரி
ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பர்ச்சேஸ் பண்ணாலோ இல்லை ஃபாரின் ட்ராவல் பண்ணாலோ அது வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தாலோ, அதுக்கப்புறம் ஷேர்ஸ் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தாலோ, அப்புறம் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் கேஷ் கிஃப்ட் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தாலோ நமக்கு வந்து இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்துடும். இந்த மாதிரி லட்சக்கணக்கில் டிரான்சாக்ஷன் பணம் போட்டு எடுக்கிறது வைக்கிறதெல்லாம் நான் பண்ண போகிறது இல்லைங்க. நான் என்னமோ என்னோட சேலரி வரதுக்கும் கொஞ்சம் இருக்கிற அமௌண்ட்டை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் போகிறதுக்கு மட்டும் தான் நார்மலாக அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அப்படின்னாலுமே நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்களுக்கும் ஒரு ஆப் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு அவசரமாக பணம் தேவைப்படுது, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து யாரோ ஒருத்தர் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அப்படி பணம் அனுப்புறாங்க அப்படின்னா, அது நார்மலாக எல்லாருமே மிடில் கிளாஸ் பீப்புள் கூட எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தான். ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. இல்லை உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் கையில் வந்து ஒரு 2 லட்ச ரூபா பணம் இருக்குது. இப்போ இந்த பணத்துக்கெல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன பணத்துக்கோ உங்கள் வீட்டில் கையில் இருக்கிற பணத்துக்கோ சரியான ப்ரூஃப் இல்லை, எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வரி போடுவாங்க, என்னென்ன வரி போடுவாங்க அப்படின்னு தெரியுமா? இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லை உங்கள் கையில் இருக்க பணத்துக்கு 2 லட்ச ரூபா இருக்குது, அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப் இல்லை, எந்த ஒரு சோர்ஸ் இல்லை, எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க முடியல உங்களால் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்னு சொல்லி 60% சொல்லி போடுவாங்க. அதுபோக சர்சார்ஜ்னு சொல்லி 25% போடுவாங்க. அதுபோக செஸ்ன்னு சொல்லி 4% போடுவாங்க. இப்போ 2 லட்ச ரூபாயில் இன்கம் டேக்ஸ் 60% அப்படின்னா 1,20,000 ரூபா. அதில் சர்சார்ஜ் 25% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா. அதில் செஸ் 4% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா. ஆக மொத்தம் 1,56,000 ரூபா. அதாவது 2 லட்சம் கணக்கில் இல்லாத பணத்துக்கு 1,56,000 ரூபா டேக்ஸ் மட்டுமே கட்டணும். 78% டேக்ஸ் மட்டுமே கட்டணும். மிச்சம் நம்ம கையில் 44,000 ரூபா தான் மிஞ்சும். ஸோ உங்கள் வீட்டில் கையில் பணம் வச்சிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் ரிசீவ் ஆகுது, இல்லை நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வச்சிருக்கிற உங்களுக்கு வர்ற பணத்துக்கு சரியான சோர்ஸு ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு டேக்ஸும் கட்ட தேவையில்லை. ப்ரூஃப் இல்லாத பட்சத்தில் டேக்ஸ் மேலே டேக்ஸ்னு போட்டு நம்ம கிட்ட பணம் எல்லாமே காலியாக போயிடும். இப்படி தான் பாட்னா ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு கேஸில் என்னாச்சு அப்படின்னா, ஒருத்தர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து எக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 1,91,00,000 ரூபா பணம் அனுப்பிச்சிருக்காரு. இப்படி பணம் அனுப்புனவருக்கு வந்து அவர் மேலே சந்தேகப்பட்டு, அந்த பணத்து மேலே சந்தேகப்பட்டு இது வந்து சஸ்பீசியஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த பணம் அனுப்புனவர் வந்து இதுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த கேஸ் வந்து இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனலுக்கு போகுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இதுக்கு சரியான ப்ரூஃப் இல்லை, டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த பணம் அனுப்புனர் வந்து பாட்னா ஹைகோர்ட்டுக்கு கேஸ் போறாரு. அப்போ அந்த பாட்னா ஹைகோர்ட் விசாரிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டும் நீங்கள் வந்து டேக்ஸ் போடக்கூடாது. அதுபோக அந்த பணம் அனுப்புனர் வந்து அதுக்குண்டான லெட்ஜரு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, பேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சிருக்காரு, சப்மிட் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து எந்த ஒரு டேக்ஸும் வசூலிக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. இதே மாதிரி நடந்த இன்னொரு கேஸில் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த 35 கோடிக்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, அது வந்து அன்எக்ஸ்பிளைன்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டேக்ஸ் போடுவோம்னு சொல்லவும், இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல் மும்பையை சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் டேக்ஸ் போடக்கூடாது, அதுக்குண்டான ப்ரூஃப்லாம் அவர் வச்சிருக்காரு, சப்மிட்டும் பண்ணியிருக்காரு, அதனால் டேக்ஸ் வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து யாருக்கு பணம் அனுப்பிச்சாலும் சரி, இல்லை நமக்கு யார் பணம் அனுப்பிச்சாலும் சரி, எவ்வளோ பணம் அனுப்பிச்சாலும் சரி, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சரியான ப்ரூஃப் இருக்கும் பட்சத்தில் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, எந்த ஒரு வரியும் கட்டணும்னு அவசியமே இல்லை. அதுபோக இந்த 2026 மத்திய அரசோட பட்ஜெட்டில் சில எதிர்பார்ப்புகளும் இருக்குது. ஏன்னா போன வருஷம் வந்து 2025 பட்ஜெட்டில் 12 லட்சம் வரைக்கும் சம்பாரிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வருமான வரி உச்சவரம்பை வந்து 12 லட்சத்தை வந்து இந்த வருஷம் 17 லட்சமாக உயர்த்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இந்த ஹஸ்பண்ட் வந்து சம்பாதிக்கிறாரு, ஒய்ஃப் வந்து சம்பாதிக்கல அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒரு 15 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லை. ஆனால் மிச்சம் இருக்கிற 3 லட்சத்துக்கு வந்து டேக்ஸ் கட்டணும். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த இன்கம் வந்து 2 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி 2 பேருமே டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படிங்கும்போது அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஒன்று 0 டேக்ஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கம்மியான டேக்ஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும், இண்டிவிஜுவலாக ஃபைல் பண்ணுறத விட. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் டாக்ஸேஷனுங்கிறது இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அட்வொகேட்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணுவாங்களே, அவங்க ப்ரொஃபஷனல் சர்வீஸ்க்கு வந்து ஃபீஸ் வசூல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதோ அதில் பாதியாக குறைச்சிக்கலாம், அந்த பாதிக்கு மட்டும் டேக்ஸ் கட்டினா போதுங்கிற மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ஏற்கனவே இருக்குது. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியருக்கு வந்து 24 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 24 லட்சத்தை இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி பாதியாக குறைச்சிட்டாங்கன்னா 12 லட்சம் தான். அப்போ ஏற்கனவே வந்து 12 லட்சம் வரைக்கும் வருமானம் வந்துச்சுன்னா அதுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்னு இருக்குது. அப்போ அந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி 0 டேக்ஸ் பே பண்ணால் போதும். ஸோ இது சார்ந்த ஒரு அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில், ஒரு அப்டேட்டும் இந்த பட்ஜெட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ பட்ஜெட் வந்தால் தான் தெரியும் என்னென்ன மாதிரியான டேக்ஸ் போட போகிறாங்க, எவ்வளோ சம்பளத்துக்கு எவ்வளோ டேக்ஸ் போட போகிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன டேக்ஸ் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பட்ஜெட் வந்ததுமே இந்த துறையில் பல வருஷம் அனுபவம் உள்ள ஒரு ஆடிட்டரை வச்சு நம்ம வந்து பட்ஜெட்டில் என்ன மாதிரியான வரி விதிப்பு, யார் யாருக்கு என்னென்ன வரி, அப்படி அந்த வரியை கட்டாமல் இருக்கிறது சட்ட ரீதியான என்னென்ன மாதிரியான வழிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பட்ஜெட் பற்றியே ஒரு ஆடிட்டரை வச்சு நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுக்குறோம். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். அது வரைக்கும் நாட்டு நப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. ஏப்பா, சாருக்கு பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. வாங்கண்ணே போலாம்.